ஆண்டவருடைய தரிசனத்துல எப்பொழுதுமே ஆண்டவருடைய வண்டியில எப்பவுமே ரிவர்ஸ் கியர் கேட்கல. சத்தமா சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி தானே பேசுறீங்க? இருக்கா? இல்ல. எப்படி இல்ல நீ சொல்லுவீங்க? தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு, எல்லாம் நடந்ததுக்கு பிற்பாடு திரும்பி போய் ராஜா அரண்மனை வரைக்கும் போயிட்டாரு. ராஜா அரண்மனை போய் அங்க இருந்து எல்லாம் பண்ணாரு. திடீர்னு வேலை போச்சு, அவ்வளவுதான். அவர் எங்க வந்தாருன்னா மறுபடியும் எங்க வந்தாரு? ஆடு மேய்க்கிறதுக்காக வந்துட்டாரு. அப்ப இது பேக் ஃபேர் இல்லையா? பின்னாடி வரலையா? ஹலோ, இது கர்த்தருடைய திட்டம். இது எப்படி இது ஒத்துக்கலாம்? நம்ம ஒண்ணு நினைச்சுக்குங்க, நம்ம பின்னாடி போறது நம்முடைய கண்களுக்கு பின்னாடி போறது மாதிரி. ஆனா ஆண்டவருடைய தரிசனத்துல அவன் பின்னாடி ஆடு மேய்க்க வந்ததற்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, அதுல ஒரு படிப்பினை இருக்குது, அதுல ஒண்ணு கத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆண்டவருடைய தரிசனத்துல எப்பொழுதுமே பின்னாடி இல்ல. நான் நம்புறேன், அவர் நம்மளை முன்பாக நகர்த்தி கொண்டு போகிற தேவன் தான். உங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நான் முன்னாடி இருந்தேன் இப்ப பின்னாடி வர்றேன் நீங்க நினைக்காதீங்க. யோசேப்பு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டில் இருக்கும் போது முன்னாடி தான் இருந்தான். எல்லாரை விட அவனுக்கு தான் பாசம் ஜாஸ்தி, எல்லாரை விட அவனுக்கு தான் பொருட்கள்லாம் வாங்கி நிறைய கொடுத்தாங்க. ஆனா திடீர்னு இப்போ பின்னாடி போனது மாதிரி தெரிஞ்சு. இது பின்னாடி போகல, உண்மையான உயர்வே யோசேப்பனுடைய வாழ்க்கையில அப்பதான் ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா அவன் அடைய போகிற லக்கு இது அல்ல. அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல, எகிப்திற்கு தலைவனாக போகிறதுனாலதான் கர்த்தர். பிரதர், சில நேரத்துல ஆண்டவர் உங்களை பின்னாடி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களை பின்னாடி கொண்டு வர்றாரு நீங்க பேக் அடிக்கிறீங்கன்றதுக்காக அல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்திற்காக கர்த்தர் அவருடைய திட்டத்துல இந்த இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக நீங்க பின்னாடி போகல, கர்த்தர் உங்களை முன்பாக கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா.